இப்போது நம்ம டிஎம் பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த ஆர்ஓ பிளான்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற வாட்டர் வந்து இந்த டேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து மினரல் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு. இந்த டேங்க்லேருந்து இங்கே நாங்கள் ஒரு 1/2 HP ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்ப் வச்சுருக்கோம். இந்த பம்பு ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கோன்னா, மினரல் வாட்டரில் எம்எஸ் பம்பு யூஸ் பண்ணக்கூடாது, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் வந்து சீக்கிரம் பம்பு அரிக்கும். அதனால் மினரல் வாட்டருக்கு என்றைக்குமே எஸ்எஸ் பம்பு தான் யூஸ் பண்ணணும். எஸ்எஸ் பம்பு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு சொலினாய்டு வால்வு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோ மீட்ரு கொடுத்துருக்கோம். இந்த பம்பு வந்து ஆன் ஆகும்போது அந்த சொலினாய்டு வால்வு ஓப்பன் ஆகும். வாட்டர் இந்த ஃப்ளோ மீட்டர் வழியாக பாஸ் ஆகி இந்த டிஎம் பிளான்ட்டில் ஃபீட் ஆகும். இந்த டிஎம் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் பிளான்ட்டு. ரெகுலராக டிஎம் பிளான்ட்டு 2 ஸ்டேஜ் தான் கொடுப்பாங்க, ஆனையான் கேட்டையான் மட்டும்தான். மிக்சடு பெட் வந்து தேவைப்படுற இடத்துக்கு தான் பண்ணி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு பேட்டரி வாட்டர் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு, கூலண்ட் ஆயிலுக்கு, இதுக்கெல்லாம் வந்து 2 பெட் டிஎம் பிளான்ட்டே போதுமானது. லேபுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சப்ளை பண்ணோன்னா மிக்சடு பெட்டு கம்பல்சரி போடணும். இதுதான் இந்த டிஎம் பிளான்ட்டோட ப்ரொசீஜர். அதே மாதிரி டிஎம் வாட்டருக்கும் டிஸ்டிலேஷன் வாட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஎம் வாட்டர்ந்து வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபலில் டீமினரலைஸ் பண்ணி கொடுக்குறது, அதுதான் டிஎம் வாட்டரு. டிஸ்டில் வாட்டர்ன்றது வந்து ஸ்டீமரை வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது. அந்த ஸ்டீமரை வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் தான் எடுக்க முடியும், இல்லை 50 லிட்டர் தான் எடுக்க முடியும். அதோட கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். ஆனால் பவர் கன்சியூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டிஎம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 5000 லிட்டரு 10000 லிட்டரு எவ்வளோ லிட்டர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான்ட்டு போட்டுக்க முடியும். இப்போ இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் per hour. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா, எங்கேயா வால்வு தெரியாமல் அடைச்சி வச்சுருந்தீங்கனாலோ, இல்லை வேறு ஏதாவது மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருந்தாலுமே இந்த ப்ரெஷர் ரீச்சை வச்சு இந்த ப்ரெஷர் கேஜை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபீடிங் வந்து 1 bar கொடுக்குறோம். இதுலேருந்து வாட்டர் வந்து இந்த டிஎம் பிளான்ட்டுக்கு ஃபீட் ஆகும். எப்படி ஃபீட் ஆகும்னா, இந்த டிஎம் பிளான்ட்லேருந்து வந்து கீழே வழியாக இன்புட் ஆகிட்டு இந்த வழியாக டெலிவரி ஆகும். இது வந்து கேட்டையான் ரெஷின். இந்த 3 சிலிண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஷின் ஃபில் பண்ணியிருப்போம். இதில் வந்து கேட்டையான் ரெஷின்னு, இதில் வந்து ஆனையான் ரெஷின்னு, அதில் ஆனையான் ப்ளஸ் கேட்டையான் மிக்சட் பெட்டாக போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து கேட்டையான் ரெஷின் இருக்கும். இந்த கேட்டையான் ரெஷினில் வாட்டர் ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வழியாக டெலிவரி ஆகிட்டு இந்த வழியாக மறுபடியும் ஆனையானில் உள்ள ஃபீட் ஆகும். ஆனையானில் கீழ் வழியாக ஃபீட் ஆகி மேல் வழியாக வெளியில் வரும். வெளியில் வந்து இந்த மிக்சட் பெட்டில் மேல் வழியாக ஃபீட் ஆகி கீழ் வழியாக டெலிவரி ஆகும். இப்போது இதில் இன்புட் ஆகிற வாட்டர் ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் 60% வாட்டர் வேஸ்ட்டு, 40% ப்ரொடக்ஷன். இது வந்து ரெகுலர். நீங்கள் என்ன பிபிஎம்மாக இருந்தாலும், ரொம்ப லோ டிடிஎஸாக இருந்தாலும் சரி, ஹை டிடிஎஸாக இருந்தாலும் சரி, 60-40 தான் அதோட ஃபார்முலா. டிஎம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் என்ன ஃபீட் ஆகுதோ அது அப்படியே டெலிவரி ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனல் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு கண்டக்டிவிட்டி சென்சாரும் ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனல் என்ன பண்ணுன்னா, அந்த டேங்க்கில் தண்ணி இல்லைன்னா பிளான்ட்டை ஆஃப் பண்ணிடும். அந்த டேங்கில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் ஓடும். அதே மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன் வாட்டர் டேங்க்லேயும் தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேங்க்லேருந்து எடுத்து ட்ரீட் பண்ணி இந்த டேங்கில் கொடுத்துருவோம். இது போக இந்த லைனில் வந்து நாங்கள் ஒரு கண்டக்டிவிட்டி சென்சார் கொடுத்துருக்கோம். இந்த 4 0 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 999 ppm வரைக்கும் காட்டும். இந்த கண்டக்டிவிட்டி சென்சாரில் வந்து டிஎம் வாட்டரோட குவாலிட்டி அதில் காட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து எவ்வளோ பிபிஎம்மில் போயிட்டுருக்குன்னு 3 பெட்டை தாண்டி டிஎம் வாட்டர் வரும்போது 0 கண்டக்டிவிட்டியில் தான் டெலிவரி ஆகிட்டுருக்கும். இது வந்து ஒரு 10-20 வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். பர்பஸை பொறுத்து மாறும். இப்போ லேபுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறீங்கன்னா 0 தான் கொடுக்குறோம். கூலண்ட் ஆயில் இல்லை இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு வந்து 20 வரைக்கும் எடுக்கலாம். அதாவது டிடிஎஸ்ன்றது வேறு, கண்டக்டிவிட்டின்றது வேறு. டிடிஎஸை விட 2 மடங்கு இருக்கும் கண்டக்டிவிட்டி. இந்த டிஎம் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டிக்கு 30,000 லிட்டர் டீமினரலைஸ் பண்ணும். 30,000 லிட்டருக்கு ஒரு தடவை நம்ம இதை ரீஜென்ரேஷன் பண்ணணும். ரீஜென்ரேஷன்றது என்னென்னா, தண்ணி வந்து உள்ளே இதில் ஃபீட் ஆகி டெலிவரி ஆகிட்டுருக்கும். இதில் வந்து பிபிஎம் இங்கே கண்டக்டிவிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு இதில் காட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு இது 10 ஆகுதோ, 10 ஆனவுடனே நம்ம ஒரு தடவை ரீஜென்ரேஷன் பண்ணணும். இந்த ஃபீட் வாட்டர் பிபிஎம்மை பொறுத்து ப்ரொடக்ஷன் லிட்டர் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ இன்புட் பிபிஎம் வந்து 20 இருக்குன்னா உங்களுக்கு இதில் 30,000 லிட்டர் கிடைக்கும். அதே வந்து உங்களுக்கு 30 இருக்குன்னா, இன்புட் பிபிஎம் வந்து 30, 50 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா இது 25,000, 22,000 இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் குறையும். அதே இன்புட் பிபிஎம் 10, 5 இந்த ரேஞ்சில் இருக்குன்னா இது நீங்கள் வந்து 60,000 லிட்டர், 70,000 லிட்டர் ஒன்ஸ் ரீஜென்ரேஷன் பண்ணால் போதும். அதுவுமே உங்களுக்கு அந்த கண்டக்டிவிட்டியில் காட்டிக்கிட்டே இருக்கும். அது என்னைக்கு 10 வருதோ அப்போ பண்ணால் போதும். இப்போது ரீஜென்ரேஷன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம்.
இப்போ சொன்னேன் இல்லையா 30,000 லிட்டர் ஒன்ஸ் ரீஜென்ரேஷன். இப்போது ரீஜென்ரேஷன் வந்து நம்ம கெமிக்கல் வச்சு தான் பண்ணுவோம். கேட்டையான் பெட்டுக்கு HCl வச்சு பண்ணுவோம், ஆனையானுக்கு காஸ்டிக் சோடா வச்சு பண்ணுவோம். உங்களோட ரெசின் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் HCl ஆட் பண்ணிக்க வேண்டியது. HCl வந்து பார்த்தீங்கன்னா 33% நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த 33% HClோட DM வாட்டரை மிக்ஸ் பண்ணி இந்த ரீஜென்ரேஷனுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு கெமிக்கல் பம்பு கொடுத்துருக்கோம். அந்த பம்பு மூலியமாக அந்த கெமிக்கல் வாட்டர் வந்து இந்த கேட்டையான் ரெசினுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். HCl மிக்சடு கெமிக்கல் வாட்டர் வந்து இந்த கேட்டையான் ரெசினுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணும்போது இந்த ரெசின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். மறுபடியும் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த ஆனையான் ரெசினுக்கு நாங்கள் காஸ்டிக் சோடா வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணுவோம். காஸ்டிக் சோடா வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிடுவோம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு பெட்டுக்கு HCl வச்சும் ரீஜென்ரேஷன் பண்ணுவோம், காஸ்டிக் சோடா வச்சும் ரீஜென்ரேஷன் பண்ணுவோம். கீழே வந்து 2 செப்பரேட் ஃபீடு இருக்குது. ஒன்றில் வந்து HCl போகும், ஒன்றில் வந்து காஸ்டிக் சோடா. ரெண்டுமே இந்த ஒரு வழியாக டெலிவரி ஆகும். ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு தடவை ரின்ஸ் பண்ணிடுவோம். ரின்ஸ் பண்ணும்போது மிக்சடு பெட்டை பொறுத்த வரைக்கும் மிக்சடு பெட்டில் ஆனையான் ரெசினும் இருக்கும், கேட்டையான் ரெசினும் இருக்கும். ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் மிக்சடு பெட்டு. இப்போ இந்த மிக்ஸ் ஆன ரெசினை வந்து நம்ம தனித்தனியாக ரீஜென்ரேஷன் பண்ணும்போது செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆகிட்டு தனித்தனியாக இருக்கும். ரீஜென்ரேஷன் பண்ணிவிட்டு ரின்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மூலியமாக நம்ம ஒரு 3 பாரில் வந்து ஏரை உள்ளே ஃபீட் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபீட் பண்ணால் போதும். இந்த ரெசின் மறுபடியும் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனவுடனே ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு எகைன் இந்த வால்வை நார்மல் பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்புட் ஃபீட் கொடுக்குற வாட்டர் வந்து வெளியே டெலிவரி வந்துடும். அதை கொஞ்சம் நேரம் மட்டும் வேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டேங்க்கில் கொடுத்துட வேண்டியது. அது நம்ம கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணணும்னா அதில் 0 வர வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணால் போதும். 0 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டேங்கோட கனெக்ட் பண்ணிடலாம். டேங்கில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். டேங்கை ஃபில் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இந்த ரீஜென்ரேஷன் பிரின்சிபல் ரீஜென்ரேஷன் எப்படி பண்ணணுன்றதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ரீஜென்ரேஷன் பண்ணுறோன்ற ஃபுல் டீட்டெயிலும் அதில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு ரெசின் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபீடிங் கெமிக்கல் ரீஜென்ரேஷன் கெமிக்கல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்லேருந்து வர வாட்டரை 1000 லிட்டர் per hour RO பிளான்ட்டில் கொடுத்துறோம். 1000 லிட்டர் per hour RO பிளான்ட்டு அந்த போர் வாட்டர் மினரல் வாட்டர் ஆக்கி இந்த டேங்கில் ஸ்டோர் பண்ணும். இந்த டேங்க்லேருந்து வாட்டரை வந்து இந்த 1/2 HP ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பை எடுத்து இந்த DM பிளான்ட்டுக்கு ஃபீட் பண்ணி டீமினரலைஸ் பண்ணி இந்த டேங்கில் ஸ்டோர் பண்ணிடும். இந்த டேங்க்லேருந்து டெலிவரி எடுத்து அவங்க பேக் பண்ணி சேல் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா 4 பர்பஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இங்கே இன்னும் இதை வச்சு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பேசிக்காக 4 ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஒன்று பேட்ரி வாட்டர் சேல்ஸுக்கு, இன்னொன்று லேபுக்கு, ஹாஸ்பிட்டல் யூசேஜுக்கு, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா CNC மிஷின்ஸுக்கு யூஸ் பண்ணுற கூலண்ட் ஆயில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டருக்கு யூஸ் பண்ணுற கூலண்ட் ஆயில். இந்த 2 கூலண்ட் ஆயிலும் தனித்தனி வேறு. ஸோ 4 ப்ராடக்ட் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி DM பிளான்ட் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இதை பற்றின டீட்டெயிலு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போது இந்த DM வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான எஸ்டிமேட்டை நம்ம பார்ப்போம். இப்போ எஸ்டிமேட் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது 1 HP ரா வாட்டர் பம்பு, 3 HP ஹை ப்ரெஷர் பம்பு, அது போக 1/2 HP ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 HP பவர் கன்சியூம் பண்ணுது. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 யூனிட் 3 யூனிட் கிட்ட செலவாகும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு. 1000 லிட்டர் DM வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 3 யூனிட் பவர் கன்சியூம் ஆகும். இதுதான் மொத்த எக்ஸ்பென்ஸாகவே இருக்கும். DM பிளான்ட் ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு 600லேருந்து 700 ரூபாய் செலவாகும். அதுவுமே 30,000 லிட்டருக்கு ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் RO பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பென்ஸ் வரும்னா, RO பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரான் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது, டோசின் லிக்விட ரீஃபில் பண்ணுறது, இது 2 எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நாங்கள் டோட்டல் பிளான்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கேரண்டி கொடுக்குறோம். இப்போ RO பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயரில் வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்த்து கொடுத்துருவோம். பிளான்ட்டோட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 செட்டு ஃபில்ட்ரு கொடுத்துருவோம். 3 months ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி 5 லிட்டர் டோசி லிக்விடு கொடுத்துருவோம். அந்த டோசி லிக்விடு காலியானதுக்கப்புறம் டோசி லிக்விடு நீங்கள் தனியாக பில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த DM பிளான்ட்டு நாங்கள் இனிஷியலாக கொடுக்கும்போது ரீஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் நீங்கள் சார்ஜபிள் பேசிக்ஸில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரீஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம். இது போக இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா PDF ஃபைலாகவே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே அழகாக பண்ணிக்கலாம். அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதோட வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பம்ப் இருக்குது. அந்த பம்பு இந்த பிளான்டோடைய செட்டப்பாக வந்துடும். இப்போ இந்த DM பிளான்ட்டில் என்னென்ன வரும்னா, ஒரு 1/2 HP ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பு, ஒரு சொலினாய்டு வால்வு, ஒரு ஃப்ளோ மீட்ரு, ப்ரெஷர் கேஜி, பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் பேனலு,
இதோட ஒரு கண்டக்டிவிட்டி சென்சாரு, ஒரு கெமிக்கல் ரீஜென்ரேஷன் பம்பு, ஒரு கெமிக்கல் ஸ்டோரேஜ் கேனு, டியூப்ஸு, கனெக்ஷன்ஸு இதெல்லாமே வந்துடும். இது போக ஒரு கனெக்டர் பேக்கெட் செட்டு நாங்கள் தனியாக கொடுத்துருவோம். 2 ஃப்ளோட் சென்சார் வந்துடும் அந்த டேங்கில். ரா வாட்டர் டேங்குக்கு ஒரு ஃப்ளோட்டு, இந்த டீமினரலேஷன் வாட்டர் டேங்குக்கு ஒரு ஃப்ளோட்டு, 2 ஃப்ளோட் சென்சார் வந்துடும். இது டோட்டல் செட்டப்பும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எங்களோட கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, எங்களோட பிளான்ட்டுக்கு ஃபீட் வாட்டர் கொண்டு வந்து கொடுக்குறது கஸ்டமர் ஸ்கோப்பு. டெலிவரி இந்த சைஸில் இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், 10 அடிக்குள்ளே இருந்தால். இதை விட எக்ஸஸாக டிஸ்டன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா பைப்லைன் ப்ளம்பிங் மெட்டீரியல் கஸ்டமர் ஸ்கோப்பு அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனி டேங்க்கும் கஸ்டமர் ஸ்கோப்பு. எங்களோட ஸ்கோப் என்னென்னா வரும்னா, ஒரு 1000 லிட்டர் RO பிளான்ட்டு, அப்புறம் DM பிளான்ட்டு. இந்த DM பிளான்ட்டுக்கு உண்டான மெஷினரி, ஆட்டோமேஷன் செட்டப்பு, வயரிங் டயக்ராம்ஸு இதெல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். டேங்க்கு இன்புட் ஃபீட் வாட்டர் கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறது, டெலிவரி எடுத்துக்கிறது கஸ்டமரோட ஸ்கோப்பு. இடம் வந்து எவ்வளோ தேவைப்படும்னா, 5 அடி அகலம். RO பிளான்ட்டுக்கு 5க்கு 10 தேவைப்படும். DM பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7 இல்லை 8 கிட்ட இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இருந்தாலும் ஓகே, சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலும் ஓகே. 1000 லிட்டர் per hour பிளான்ட் சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் பண்ணிக்க முடியும், 3 ஃபேஸ்லேயே ரன் பண்ணிக்க முடியும். சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலும் ஓகே, 3 ஃபேஸ் இருந்தாலும் ஓகே. 2000 அபோவ்னா கண்டிப்பாக 3 ஃபேஸ் வேணும். அது 1000 லிட்டர் per hour வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். பவர் சோர்ஸ் பிளான்ட்டுக்கு நியர்பை கொண்டு வந்து கொடுத்துட்டா நாங்கள் அதிலேருந்து டெலிவரி எடுத்து லைனப் கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். இப்போது எங்களோட பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக CPC பைப்லைன் வரும், UPCயும் பண்ணி தருவோம். அது கஸ்டமரோட சாய்ஸு. CPC எதுக்காக பண்ணுறோன்னா, கொஞ்சம் டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக CPC பண்ணி கொடுக்குறோம். மேலும் இதை பற்றினா உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னாலோ, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருந்து உங்களுக்கு அதை பற்றின டவுட்ஸு இல்லை டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் தரதுக்கு ரெடியாக இருக்கும். அதே மாதிரி சைட் விசிட்டிங் வரணுன்னாலுமே சைட் விசிட் வந்துடுவோம். சைட் விசிட் வந்துட்டு எங்களோட ரெக்யர்மெண்ட் என்னென்ன தேவைப்படுது இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க வந்து பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக இந்த DM பிஸ்னஸும் பண்ணுறாங்க. டேங்கரில் வாட்டர் சேல் பண்ணுறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். வீடுகளுக்கு வாட்டர் சாஃப்ட்னரு, அப்புறம் ஸ்கூலு, காலேஜஸ்க்கு, இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு, RO பிளான்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேக்கப்பு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ஏன் ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, 0 கம்ப்ளைண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக. இப்போ கஸ்டமர் வந்து நீங்கள் இந்த பிளான்ட்டை போடுறீங்கன்னா பிஸ்னஸை பற்றி மட்டும் பார்த்தா போதும், பிளான்ட் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராது. இனிஷியலாக ஆட்டோமேஷனில் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, எங்களோட ரெக்கமெண்டேஷன். ஆனால் சைட்டை பொறுத்து, பட்ஜெட்டை பொறுத்து உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா per hour 100 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் DM பிளான்ட். அதுக்கேற்ற மாதிரி RO பிளான்ட் வந்து எல்லா கெப்பாசிட்டிலே இருக்குது, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. DM பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்டர் per hourலேருந்து இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. இப்போ உங்களோட சாய்ஸ் தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏன் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும். செமி ஆட்டோமேட்டிக் போட்டு அந்த பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் தொந்தரவு இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா DM பிளான்ட் 2 பெட் இருக்குது, 3 பெட் இருக்குது. 100 LPH, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200, அப்புறம் 300, அப்புறம் 500, அதுக்கப்புறம் இது 1000. இதுக்கு மேலேயும் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுன்றது உங்களோட பர் டே ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். சின்ன மிஷினை வச்சு ஜாஸ்தி வாட்டர் எடுக்க முடியாது, அதே மாதிரி பெரிய மிஷினை வச்சு கம்மியான ப்ரொடக்ஷனும் எடுக்க முடியாது. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட், உங்களோட பிஸ்னஸ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான்ட் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுப்போம். இப்போது இங்கே பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர் டே ரெக்குயர்மெண்ட் 5000 லிட்டர் அபோவ். ஸோ அதனால் நாங்கள் இந்த கெப்பாசிட்டி பண்ணியிருக்கோம். இவங்களால இதிலிருந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் வரைக்கும் கூட ப்ரொடக்ஷன் எடுத்துக்க முடியும். இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RO பிளான்ட் எல்லா கெப்பாசிட்டிலையும் பண்ணி தரோம். அது எல்லா பர்பஸ்க்கும், CNC மிஷின்ஸ்க்கு பண்ணியிருக்கோம், டயாலிசிஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்கூலு, காலேஜ், ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்டர் சேல் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பெட் பாட்டிலுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டேங்கர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் யூனிட்டாக கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுப்போம். இப்போது எங்களோட பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட வாங்குகிற ப்ரைஸுக்கு விட பெஸ்ட் மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னா தயங்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். மேலும் இதில் வந்து நிறைய வேரியண்ட் கெப்பாசிட்டியில் பிளான்ஸ் இருக்குது. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நாங்கள் எல்லா கெப்பாசிட்டியும் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பண்ணுறோம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் பேசிக்கலாம். நாங்கள் அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் தரோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.